ஹாய்ங்க, வணக்கம். நானும் டிமார்ட் போகலாம், டிமார்ட் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. முடியவே மாட்டேங்குதுங்க. சரி டிமார்ட் போயிட்டு வந்தா, 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் டிமார்ட் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதில எப்படியும் 7,000, 8,000 வந்து நம்ம வந்து திங்ஸ் வாங்குற மாரி இருக்குதுங்க. வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆனா என்ன நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு போய் வாங்கிட்டு வந்தா தாங்க அது நல்லது. அது லிஸ்ட் அவுட் போடாம நம்ம போயிட்டோம் அப்படின்னா, கண்டது கடையதையும் எடுத்துட்டு வர்ற மாரி இருக்குது. நம்ம ஸ்டோரேஜ்ல வந்து என்னென்ன வச்சிருக்கோம், நம்ம இருக்கிற பொருளையே திரும்ப ரிப்பீட்டடா வாங்குற மாரி கூட இருக்குதுங்க. அந்த மாரி செய்யும்பொழுது நமக்கு நெறைய பண நஷ்டம் ஏற்படுது. அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸ்டோரேஜ்ல நம்ம என்னென்ன வச்சிருக்கோம், நம்மளோட ஸ்டோர் செல்ஃப்லயோ, ஸ்டோர் ரூம்லயோ நம்ம என்னென்ன வச்சிருக்கோம் அப்டிங்கிறத முதல்ல நோட் பண்ணிட்டு, அப்புறம் போய் நம்ம அந்த திங்ஸ வாங்கிட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் லாபமா இருக்குதுங்க. மொத்தத்துல நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, எல்லாம் என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டா, இங்க வந்து பார்த்தா ஏற்கனவே அதுல இருக்குது பொருள். இந்த மாரியான முட்டாள்தனமான வேலைகள்லாம் நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோங்க. எனக்கு பாருங்க, நான் எப்ப பார்த்தாலும் இதே தாங்க. எப்போதுமே நான் ஹரிபரியிலே தாங்க போவேன். நமக்கு டைம் கிடைக்கிறதே பெருசு. நம்ம சீக்கிரமா போவோம் அப்டிங்கிற மாரி நமக்கு நாமே பண்ணிட்டு, நமக்கு கிடைச்ச நேரத்த பயன்படுத்திக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன் அப்டின்னு சொன்னா, ஸ்டோரேஜ்ல என்ன இருக்கு அப்டிங்கிறதையே பார்க்காம நான் பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிடுவேங்க. அங்க போனா தான் யோசிக்க தோணுது. அப்ப வந்து பார்த்தா எடுத்துட்டு வந்தா 7,000, 8,000க்கு திங்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா, ஆஹா! எல்லாமே இன்னும் இருக்குதே, இருக்கிற பொருளையே திருப்பி தூக்கிட்டு வந்திருக்கோமேன்னு தோணுங்க. அதனால இப்ப எனக்கு அனுபவத்தின் மூலமா என்ன தோணுது அப்டின்னா, நம்ம வந்து என்ன ஸ்டோரேஜ்ல இருக்கோ, அத வந்து விட்டுட்டு, நாம வந்து லிஸ்ட் அவுட் போட்டு எடுத்துட்டு போனோம் அப்டின்னா, கொஞ்சம் பணம் மிச்சமாகுங்க. அப்புறம் ஆனா டிமார்ட்‌டுக்கு போனோம்னா, கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குதுங்க திங்ஸ் எல்லாம். திங்ஸ் எல்லாம் கிளீனா இருக்குதுங்க. அதெல்லாம் எந்த குறைச்சலும் கிடையாது. பட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா வந்து, வளவளன்னு எல்லாத்தையும் வாங்காம, நமக்கு என்ன தேவைப்படுதோ அத மட்டும் வாங்கிட்டு வந்தோம் அப்டின்னு சொன்னா, நல்ல வந்து சேவ் பண்ணலாங்க. மணி சேவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எப்படி எப்படின்னா, மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம வந்து மளிகை கடைக்கு போய் இந்த ஆயில் இப்ப என்னைய பொறுத்தளவு நான் என்ன செய்றேன் அப்படின்னு சொன்னா, ரைஸ் இது மட்டும் தாங்க நான் வாங்கிக்குவேன். அதே மாரி உளுந்தம் பருப்பு. உளுந்து வந்து நம்ம வந்து டிமார்ட்ல வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து மாவே இருக்கிறது இல்லைங்க. அதனால நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, உளுந்து மட்டும் மளிகை கடையில மாசம் மாசம் எடுத்துக்கிறதுங்க. உளுந்து, ஆயில், அப்புறம் ரைஸ் இந்த மாரி இத மட்டும் தாங்க நாங்க வாங்கிக்கிறது. மீதி எல்லாமே டிமார்ட் மூலமா வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் நம்ம வந்து அந்த மந்த்தே வந்து கொஞ்சம் நல்லா ஓட்டுற மாரி இருக்குதுங்க. நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு அந்த மாரி அனுபவம் இருக்குதா? நெறைய இந்த மாரி பொருள்கள தூக்கிட்டு வந்த அனுபவம் இருக்குதா? சொல்லுங்க பாக்கலாம்.